எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், தமிழ்நாட்டு அரசியலில் சீமான் ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. என்னன்னு சொன்னால், அவர்கிட்ட இந்த வீடியோ ஸ்பீச்சில் நீங்கள் பார்த்துக்கோங்க. சிஎம்முக்கு இவ்வளோ தமிழ்நாட்டு அரசியலில் கடன் இருக்குன்னு தெரியாமல் இருந்திருக்குன்னு சொல்கிறாரு. அந்த வீடியோவை பாருங்கள், நல்லாயிருக்கும். அந்த வீடியோ போட்டிருக்கேன் டச்மனில். அடுத்தது அவர் சொல்கிறாரு, இதுக்கப்புறம் ஏதாவது மனு கொடுத்துட்டு என் வீட்டு பக்கத்துக்கு வந்து பாரு, அதுக்கப்புறம் நான் சிரிச்சிட்டுலாம் இருக்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிறார். வீடியோ நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும், பாருங்கள், வைரலாகும். நல்ல வீடியோ. முதலமைச்சர் ஆன பிறகுதான் அவருக்கு தெரியுது 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு. ஐய அப்படியா? 10 லட்சம் கடனா? இப்பதான் தெரியுது கொஞ்சம் காசு இல்ல. அது கூட தெரியாம எதுக்கு வந்திய 6 சிலிண்டர் எப்படி குடுக்கறீங்க? நானும் பார்க்க தானே போறேன். எப்படி குடுக்கறீங்க? ஒருவேளை நீங்க போரிட்டு ஈரானையே கைப்பற்றினாத்தான் நல்வாய்ப்பா தப்பிச்சு போயிட்டு எல்லாரும். ஒரு 5-6 பேரோட உள்ள வந்திருந்தேன், மொத்த பேரும் வெளியில தான் இருக்கு. எனக்கு 10 லட்சம் கோடி கடன். நானே பாட்டா பாடினேன், 10 லட்சம் கோடி கடன்ல நாடு, இதுல இலவசம் வேற பெருவுக்க கேடு. தெருவா ஊரா பேசுனேன். முதலமைச்சர் ஆன பிறகுதான் அவருக்கு தெரியுது 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு. ஐய அப்படியா? 10 லட்சம் கடனா? கடன் 10 லட்சம் கோடி இருக்குது. இந்த இலவசங்களை கொடுக்க முடியாது. 1 லட்சம் கோடி ஏற்கனவே வட்டி. பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான். வட்டியே 1 லட்சம் கோடி போகுது. நீங்க சொல்ற அறிவிப்பு இதெல்லாம் செயல்படுத்த இன்னும் 10 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டும். அப்ப மொத்த பட்ஜெட்டே வட்டியை கட்டிக்கிட்டு ரொட்டியை திண்டு தெரிய வேண்டியதான் நான் சொன்னேன். நீங்க கேட்கல. அப்ப நீங்க என்ன பண்ணிய? கொடுக்க முடியாது என்று தெரிந்து வெற்று வாக்குறுதியை கொடுப்பதுதான் மக்கள் துரோகம், மக்கள் விரோதம், ஏமாற்று. நாங்கள் உண்மையை சொன்னோம், தோற்று போனோம், மேன்மையாக கருதுகிறோம். நான் தர மாட்டேன், கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். ஆனா நீங்க 2500 இப்பதான் தெரியுது கொஞ்சம் காசு இல்ல. அது கூட தெரியாம எதுக்கு வந்திய 6 சிலிண்டர் எப்படி குடுக்கறீங்க? நானும் பார்க்க தானே போறேன். ஒருவேளை நீங்க போரிட்டு ஈரானையே கைப்பற்றினாத்தான் நம்மாழ்வார் மகன்டா நீ குடு, நான் மாட்டு சாணத்திலிருந்து சிலிண்டர் தயாரிச்சு என் பிள்ளைகள் கொடுக்கறனால என்பர். கொஞ்ச நாளுக்கு அரிசி இல்லைன்னு வருவான். எந்த போராட்டத்துக்கு என்னை கூப்பிடாத, வரமாட்டேன். போ, உனக்கு தான் ஒரு கஷ்டம் வராத. நீதான் கடவுளின் ஆட்சியை நிரூபிச்சிய. அப்புறம் நாங்க தேவைப்பட மாட்டோம்ல. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு மனு கொடுக்க வா. அன்னைக்கு இந்த சிரிச்சுக்கிட்டு இருக்க சீமா இல்ல அன்னைக்கு